ரெண்டு முட்டையை உடைச்சிக்கோங்க. உடைச்சிக்கிட்டு பெப்பர் தூக்கலாம் நல்லது. பெப்பர் போட்டால் கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க பெப்பரை. மிளகாத்தூள் நிறைய சாப்பிடாதீங்க, ஆபத்து. லைட்டாக ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு இவ்வளோ போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு 2 சுத்துங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சுண்ணுமோ அப்படி. நான் இப்படி சொல்றேன் காய்ஸ், பெருசா வரணும்னு இப்படி சொல்றேன் காய்ஸ். என்ன மாதிரி செய்யுங்க காய்ஸ். உடைச்சிட்டு சத்து நேரம் கூட ஆகக்கூடாது காய்ஸ். இங்க காய்ஸ் நீங்க இருக்கு காய்ஸ், சத்து நேரம் கூட ஆகாம டக்குனு இப்படி ஒரு கேரட்டு, அது அந்த மஞ்சள் முட்டை உள்ளே இருக்க மாதிரி காய்ஸ். ஐயோ லைட்டா மஞ்சள் முட்டை எல்லாம் வந்துருச்சு காய்ஸ். இதுமாரி நீங்க பண்ணாம சரி நாள் வேக விட்டு இப்படி பண்ணுங்க காய்ஸ், அதான் காய்ஸ் நல்லது. வெந்தயம் எடுத்து இப்படி போடணும் காய்ஸ். அடுத்து இப்படி வச்சு இப்படி காய்ஸ். வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா முடியுது காய்ஸ். இப்படி வச்சுக்கணும் காய்ஸ். இப்படி வச்சு இப்படி குத்தி இப்படி பண்ணிக்கணும் காய்ஸ். மேலாப்புல முட்டை தெரியுற மாதிரி பண்ணிக்கிட்டு இதை இப்படி ஒரு ஆட்டி டக்குன்னு முடிக்கணும் காய்ஸ். சின்ன எண்ணமா எடுத்துக்கோங்க காய்ஸ். உங்க அம்மாவுக்கு விளக்கு விடாம, அப்புறம் உங்க அம்மா குட் கேர்ள் குட் பாய் அப்படிம்பாங்க காய்ஸ். இப்படி ஒரு இது விடாம பண்ணிட்டு தோசை கல்ல கழுவி வச்சிருக்கோம் காய்ஸ். நல்லா திட்டுதான் காய்ஸ் வாங்க. இப்படி நல்லா ஒரு பருக்கு விடாம பண்ணிட்டு இத இப்படி பண்ணீங்கன்னா சிம்மு காய்ஸ், இப்படி பண்ணீங்கன்னா ஆஃப் காய்ஸ். ஆஃப் பண்ணிட்டு அடியில ஒன்று இருக்கும் காய்ஸ். இதுக்கு பேர் கலக்கிங்க காய்ஸ். இந்த கலக்கி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ். கலக்கி காய்ஸ், இது நானே செஞ்சது காய்ஸ்.